பற்றி எறியும் கர்நாடகா, பற்ற வைத்த நமது செல்லம் செல்லம் ஐ லவ் யூடா செல்லம் ஐ லவ் யூடா நம்ம பிரகாஷ் ராஜ் தான். பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து அதாவது தர்மஸ்தலா கேஸை பற்றி உங்களுக்கு தெரியும். தர்மஸ்தலாவுடைய தர்மாதிகாரி, அதாவது கோயில் நிர்வாகத்தை செய்யக்கூடியவர் வீரேந்திர ஹெக்டே. வீரேந்திர ஹெக்டே அவர்கள் நிறைய கொலைகளை செய்து புதைத்து வைத்துள்ளதாக சின்னையா என்பவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறார். அதன் மேலே கர்நாடக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு எஸ்ஐடி அமைக்கிறாங்க. ஒரு எஸ்ஐடின்னா அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக அமைச்சு அதன் மூலயமா அதுக்கு தலைவராக வந்து பிரணாத் முகந்தி அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் வந்து அந்த எஸ்ஐடியோட தலைவர். அவர் தான் வந்து அந்த கேஸை வந்து தணிக்கை பண்ணுறாரு. அதுக்கு அவர் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது எந்த விதமான சரியான ஆதாரங்கள் அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல. அவர் சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் தோண்டி பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அதிநவீன கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து பூமிக்குள்ளே ஏதாவது புதைஞ்சிருக்குதா அப்படின்றதையும் தேடி பார்க்குறாங்க. இல்லை மண்ணோடு மண் அந்த எலும்புகள் எல்லாம் கரைஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சதுல சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, சில கிடைக்கல. அப்போ வந்து கேஸ் வந்து உல்ட்டா திரும்புது, அந்த சின்னையா மேலேயே வாபஸ் திரும்புது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதோ பொய் சொல்கிற, யாரையோ நீங்கள் காப்பாற்றுக்கோ இல்லை யாரு மேலேயே குற்றம் சுமத்துறதுக்காக நீ ஒரு இந்த இது செய்கிற இது உண்மையை சொல்லுன்ட்டு அப்படின்ட்டு அவங்க தணிக்கை கொண்டு வரும்போது, அவங்க மேலே வந்து ஆக்ஷன் கொண்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பின்னாடி கிரீஷ் மட்டன்னா இருக்கிறாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் எனக்கு வந்து 50 லட்சம் காசு தரேன்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. எப்படியாவது இந்த வீரேந்திர ஹெக்டேவை விழ வச்சிடணும், இல்லை அந்த கோயில் மேலே ஒரு கலங்கத்தை சுமத்தி அந்த கோயிலோட நற்பெயருக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும். கர்நாடகா மாநிலத்தில் அதே வீரேந்திர ஹெக்டே அவர்கள் தர்மஸ்தலா இருக்கிற இடத்துல பக்கத்தில் இன்னொருத்தர் கோயில் கட்டிட்டு இருக்காரு. அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதில் வந்து சதித்திட்டம் தீட்டினாங்கன்னு நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோயிலோட பேரை கலங்கப்படுத்திட்டு அவர் கட்டுற அந்த கோயிலை ஒரு நலநிலைமை கொண்டு வரலாம்னு நினச்சிருக்கலாம். இல்லை அவருடைய நற்பெயர் கலங்கெடுத்தணும், இல்லை அவர் அவமானப்படுத்தணும். அவர் வந்து ஒரு எம்பியா கூட இருக்கிறார் அவர் வீரேந்திர ஹெக்டே அவர்கள். அவரை இது கர்நாடக மாநிலமே எதிர்பார்த்தது. இப்படி ஒரு பழியை சுமத்திருக்காங்க, அப்போ உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் வந்து அது வந்து டுஸ்பாட் ஆகிடுச்சு. சரி இருக்கட்டும். அதுக்காக வந்து அந்த கேஸில் வந்து சின்னையாவை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரீஷ் மட்டானா அவர் வந்து ஃபோன் பண்ணி ஏன் கிட்ட கொடுத்தாரு. அதில் பிரகாஷ் ராஜ் பேசினார். பிரகாஷ் ராஜ் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுப்பேன், உனக்கு வந்து நீ வந்து உண்மையை சொன்னால் உன்னை நான் வந்து கட்டி பிடிக்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதால் அவர் வந்து எஸ்ஐடியில் சொல்லியிருக்காரு. எஸ்ஐடின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஃபோர்ஸ், அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதை வந்து அவர் அப்படியே வந்து எஸ்ஐடியில் சொல்லியிருக்கார். அதை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரகாஷ் ராஜுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்களா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நான் கர்நாடகாவுக்கு வரேன், பத்திரிகைக்காரர்களை கூட்டி உங்களுக்கு உண்மையான விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. கர்நாடகாவுக்கு நேற்று வந்திருக்கிற அவர் வந்து பத்திரிகை கிளப், அதாவது ப்ரெஸ் கிளப்பில் வந்து அவர் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கிறேன்னா, நான் வந்து எப்பொழுதுமே ஒரு நிரந்தரமான எதிர்க்கட்சி தான். எந்த மாநிலத்தில் நடந்தால் தவறுகள் நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன். தெலுங்கானாவில் நடந்த யூனிவர்சிட்டி நிலத்தை கையகப்படுத்திய போது அதற்கு எதிராக போராடி சிறைக்கு சென்றேன். கேரளாவில் வந்து வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டு அங்கே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது லோன் கொடுத்த பேங்க்கு, அதாவது வங்கிகள் வந்து அதுக்கான வட்டியும் முதலையும் கட்டணும்னு வந்து பிரச்சனைகள் பண்ணும்போது அதுக்காக அரசாங்கத்துக்கு எதிராக போராடி அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தேன். டிஎம்கே அரசாங்கம் இருக்கும்போது நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா, இது எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து நம்முடைய எடப்பாடி இருக்கும்போது வந்து தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பட் அவர் சொல்கிறது வந்து டிஎம்கே தூத்துக்குடி பிரச்சனைகள் நடந்த போது அரசாங்கத்துக்கு எதிராக நின்று போராடினேன். நான் எப்பவும் வந்து ஒரு நியூட்ரல் சக்தியாகவே இருந்திருக்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கணும், போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது என்னன்னா, நீ வந்து உண்மையை சொன்னால், சின்னையாவுக்கு சொல்றார், சின்னையான்றது வந்து வீரேந்திர ஹெக்டே மேலே அந்த கோயில் மேலே பழி சுமத்திய
அந்த நபர் மீது சொல்றார், அவர் தமிழும் தெலுங்கும் கலந்த மொழி பேசினார், அவர் கன்னடிகர் மங்களூரை சேர்ந்தவர் அல்ல, மண்டியாவை சேர்ந்தவர் அல்ல, அவர் ஒரு தமிழ் தெலுங்கு கலந்த மொழியை பேசுகிறார், நீங்கள் இதனை விசாரியுங்கள் என்று நான் எஸ்ஐடியில் உள்ள பிரணாத் முகந்தி அவர்களுக்கு போன் செய்து சொன்னேன், அவர் வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதை நான் தான் முதலில் சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று அந்த சின்னையாவிடம் பேசும்போது, நீ உண்மையை சொன்னால் முதலாளாக வந்து உன்னை நான் கட்டிப்பிடித்துக் கொள்வேன் அப்படின்ட்டு அவரு கன்னடாவில் சொல்லலை, தமிழிலேயே சொல்லியிருக்காரு. உன்னை ஊரே கொண்டாடும், உன்னை உண்மையை சொன்னால் நானே உன்னை கட்டி அணைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து இந்த நம்ம செல்லம் ஐ லவ் யூ செல்லம் சொல்கிறாரல்ல, நம்ம லவ் யூ செல்லம் வந்து வாய் சும்மா இருக்கிறது இல்லை, எதையாவது வந்து விருதுமாவே அது ஆப்போசிட்டாகவே பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ராம்லீலாவை வந்து ராம்லீலான்றது வந்து உங்களுக்கு தெரியும், ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. ராம்லீலான்றது மக்கள் அதிகமாக விரும்பி படிக்கக்கூடியவர்கள், அதாவது இந்து மக்களுக்கு பிடித்த கடவுள் என கோடிக்கணக்கான மக்கள் அந்த நம்பிக்கை கொண்டாடுறாங்க. அதை பற்றி ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ராம்லீலாவை படிக்கிற அதே ஜனங்க தான் வந்து சைல்டு பான் வீடியோவும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. சைல்டு பான் வீடியோ பார்க்குறதும் ராம்லீலாவை படிக்கிறது கடவுளை வணங்குறதும் இல்லை படிக்கிறதும் ஒன்றாயிட முடியுமா? இந்துக்களை இவர் அவமானம் பட்டுன்றது இவருடைய மனசுக்குள்ள நோக்கமாக இருந்திருக்குது. இந்த வீரேந்திர ஹெக்டே அவர்கள் ஒரு தர்மஸ்தலா கோயிலை நடத்தி வராரு, அந்த கோயிலுடைய புகழ் உச்சியில் இருக்குது. கர்நாடக மாநிலத்தின் மக்கள் வீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு 50 to 60% வீட்டில் ஹெக்டேவோட வீரேந்திர ஹெக்டேவோட ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா தர்மஸ்தலாவோட கோயிலோட மஞ்சுநாத்தாவோட ஃபோட்டோ இருக்கும். அவ்வளோ மக்கள் அவங்க அதை விரும்புகிறாங்க. அதை சீர்குலைக்கணும், அவங்க கெட்ட பேரை ஏற்படுத்தணுன்றது தான் இவருடைய நோக்கமாக இருந்துக்குதுன்னு நானே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இவர் ராம்லீலாவை பற்றி தவறாக பேசுகிறாரு. இவர் இந்த டிஎம்கே காரன் கூட இருந்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு இந்த கொள்கையில் போகிறாரானா எனக்கு தெரியாது. நீ எந்த கொள்கையில் வேணா போ, உனக்கு கெட்டு குடிச்சவராக போகிறது முடிவாயிடுச்சுன்னா நீ கர்நாடகாவில் கெட்டாயின்னா தமிழ்நாட்டில் போய் கெட்டணும், எங்கேயாவது கெட்டு குடிச்சவராக போ, அதை பற்றி யாரும் கேட்கல. ஆனால் அதிகமான மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ நீ கேவலப்படுத்துறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை வந்து இவர் செஞ்சுருக்கார். இவர்கிட்ட எப்போ கேட்டாலும் நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன் அப்படின்றார். இவரும் சனாதனத்தை எதுக்கு உதயநிதியோட நண்பன் ஆகிட்டார் போல இருக்குது. எதிர்த்தா தொலைச்சிட்டு போ, உன்னை பற்றி யாரும் கேட்கல. ஆனால் நீ வந்து ராம்லீலாவும் பான் மீடியாவும் ஒன்றா சேர்த்து பேசலாமா? அதே மாதிரி இங்கே பத்திரிகையாளர்கிட்ட வாயை கொடுத்து பத்திரிகையை விட்டுவிட்ட, அதாவது பத்திரிகை அல்ல, அதாவது பத்திரிகை துறையை விற்றுக்கொண்ட பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காரு. அப்படியாவதுன்னா, அதாவது சில பேர் பணத்துக்காக விலை போய் விடுகிறார்கள் என்று குறிப்பாக பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்ல வருகிறார்கள். நேற்று பத்திரிகையாளர்கள் அழுத்தம் திருத்தமாக பத்திரிகை துறையை விற்றுக்கொண்ட பத்திரிகையாளர்கள் யார், அதை நீங்கள் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டது போது கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி என்ன அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இடத்த காலி பண்ணிட்டார். இந்த பிரகாஷ் ராய் அவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இப்படி 5-6 மொழிகளில் படங்கள் நடித்து நிறைய பணத்தை சேமாரித்து வச்சுட்டு எப்படியாவது ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஆயிடணும்னு முயற்சி பண்ணுறார். அதுக்கு நான் பிஜேபியை எதிர்க்கிறன்ற பேரில் இந்துக்களெல்லாம் எதிர்க்கிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூர் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரபுரம் ஸ்ரீராம்புரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இவர் வந்து எம்எல்ஏக்கு நின்று, அதாவது க்ரெயினில் அவ்வளோ பெரிய மாலை, எவ்வளோ பெரிய மாலைன்னா ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு 20 அடி அப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய மாலையெல்லாம் கொண்டு வந்து அவரே போட்டுக்கிட்டு என்ன நான் தான் ஜெயிப்பேன்னு பெருமையாக உலா வந்தவர் தான் இந்த பிரகாஷ் ராய் அவர்கள். ஆனால் டெபாசிட் கூட இல்லாமல் தோற்று அங்கிருந்து ஓடி அடுத்து படம் நடிக்க போயிட்டார். இவங்கெல்லாம் என்ன இந்த நடிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாரையும் சொல்ல, சில நடிகர்கள் வந்து என்ன தவளை தன் வாயால் கிடும், இவங்களுக்கு பேச தெரியுதில்லை, எதையாவது ஒன்று உளறி வைக்க வேண்டியது. நம்ம இப்போ இவர் என்னப்பா காஞ்சனா புகழ் பேரை மறந்துட்டனே, அவர் வந்து நாய்களுக்கெல்லாம் ஒப்பிட்டார். இந்த மாதிரி வாயில் வார்த்தைகளை
என்ன பேசுகிறோம் என்ன பேசணுன்றதை அறிஞ்சு பேசணும். இல்லைன்னா இவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பிஏ வச்சுட்டு ஏன்பா இதை பற்றி பேச போகிறோம், இதை பற்றி தகவல்களை நீங்கள் கரெக்டான தகவலை எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, அதாவது பணம் வச்சிருக்கிறவங்க நல்ல நிலைமை இருக்கிறாங்கன்னு நல்ல அர்த்தம் இல்லை. ஒரு பொசிஷன், ஒரு கௌரவம், மக்கள் அவங்களுக்கு ஒரு கௌரவம் தராங்க, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னா தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அளந்து அறிவோடு பேசணும். இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு யூடியூப் பேசுகிறவங்கன்னா ஏதோ 4 வார்த்தையை பேசிட்டு 4 ஒரு இது வருமா, வியூஸ் போகுமா, இல்லை ஒரு 4 லைக் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த லாகவா லாரன்ஸு, பிரகாஷ் ராஜ், இந்த மகேந்திரன், அவங்களோட ஃபிலிமேட்ரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, 4 மக்களுக்கு தெரிஞ்ச முகங்களாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பேசும்போது வார்த்தைகளை அளந்து எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி மற்றவங்க மனசு கோணாத மாதிரி நடந்துக்கணும். ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு, அவர் என்ன பேசணுன்றது தெரியல. பத்திரிகையெல்லாம் விட்டுற பத்திரிகையாளர்கள் பேசுகிறார். ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படிங்க அதுக்கான ப்ரூஃப் காட்டணும்ல. இந்த பத்திரிகை துறையை சேர்ந்தவர் இந்த பத்திரிகையெல்லாம் வித்துட்டாரு, பணத்துக்காக வித்துட்டாரு, இவங்கெல்லாம் வந்து கொத்தடிமைகள் அப்படின்னு நீங்கள் காட்டணும் இல்லை. அதுதானே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் கிளப்பில் பேசும்போது ஒரு மரியாதையுமாக ஒரு கௌரவமாக பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது ஒன்று உளறி வைக்க வேண்டியது, அப்புறமா அதுக்கு திருப்பி பதில் சொல்ல முடியாமல் தள்ளாட வேண்டியது. என்ன இருந்தாலும் அதாவது ஒரு இந்த தர்மஸ்தலாவுடைய அந்த கேஸ் வந்து இன்னும் எஸ்ஐடியில் இருக்குது, அது கேஸ் போயிட்டு இருக்குது, கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. வரும்போது தான் தெரியும் யார் குற்றவாளிகள் யார் குற்றவாளி இல்லை. இதில் பிரகாஷ் ராய்க்கு என்ன ஒரு ரோல் இருக்குது, வெறும் பிரகாஷ் ராய் மட்டும் இருக்காங்களா, இவருக்கு பின்னாடி நிறைய பேர் இதில் சேர்ந்து, அதான் சொன்ன மாதிரி 200 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க இல்லையா, 200 கோடி ரூபாய்க்கான ஒரு இது ஒரு எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணாங்களா அந்த கோயிலை வீழ்த்தணுன்ட்டு, இல்லை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா, எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்றதை வந்து இது போக போக தான் தெரியும். சின்னையான்றவர் வந்து விளக்கமாக சொல்லிட்டு இருக்கார், யார் வந்து எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க, என்ன நான் எவ்வளோ காசு வாங்கினேன், யாரை எங்கே வச்சு எனக்கு காசு கொடுத்தாங்கன்றதெல்லாம் வந்து விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. அது அவர் வந்து இப்போ ஜாமீனில் வெளியே இருக்கார். இந்த கேஸ் போயிட்டுருக்குது கர்நாடகா கோர்ட்டில். கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் போது தான் அந்த பிரகாஷ் ராய் போன்றவர்களுடைய வாய் என்ன மாதிரி வாய், நல்ல வாயா இல்லை நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி இது ஒரு நார வாயான்றதெல்லாம் தெரியும். அதுக்கான தண்டனை என்னன்றதும் தெரியும். இனிமேலாவது இந்த பிரகாஷ் ராய் போன்றவர்கள் வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா யாவாகார் ஆயினும் நாகாக்க சோகாக்க சொல்லிழுக்கப்பட்டு நீ எவற்றை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும், நாவை அடக்காவிட்டால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புருவாய் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது திருவள்ளுவர் யாரும் படிங்க, நீங்கள் திருவள்ளுவரை படிக்கிறீங்களோ இல்லையா, திருவள்ளுவர் காவி போடலாமா வெள்ளை போடலாம்னு தானே அழிஞ்சிருக்கிறீங்க. நம்ம இவர் சொல்லுவார் விவேக் ஒரு படத்தில், யானைக்கு என்ன பட்டை போடலாமா நாமம் போடலாமா சுற்றிருக்கிறீங்க, நீங்கள் அது புட்டை போட்டுக்கு போயிடுங்கடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் என்ன யோசனை பண்ணி எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாம தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு வழியை வந்து மாட்டிக்கிறீங்க. ஒரு மதம் அவர்களுடைய நம்பிக்கை, அதை சிதைக்கணும்ன்ட்டு யார் நினைத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குதோ அந்த நிலைமை தான் மற்ற எல்லோருக்கும் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.